கோலகுபு பாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. இதனை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. நம்பிக்கை கூட்டணி சார்பில் பாக்சோக்தாப், தேசிய கூட்டணி சார்பில் உள்ளூர் வேட்பாளர் கைருல் அசாரி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இது தவிர்த்து சுயேட்சை வேட்பாளராக பெண் தொழில் முனைவர் என்யாவ் கி ஈன், மலேசிய மக்கள் கட்சி சார்பில் அபிசா ஜைனுடீன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். 2 வார பிரச்சாரத்திற்கு பின் இந்த தேர்தல் வரும் மே 11ஆம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தேசிய முன்னணி கோலகுபு பாரு இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் டிஏபி வேட்பாளரான பாங்சோக்தாவின் வெற்றிக்கு துணை நிற்கும் என அக்கட்சியின் தலைவர் ஜாஹிர் அமீடி தெரிவித்துள்ளார். டிஏபி ஒற்றுமை அரசாங்கத்தின் உறுப்பு கட்சி என்பதால் தேசிய முன்னணியின் ஆதரவை எப்போதும் அக்கட்சி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக நடந்து முடிந்த தியோமான், பெலாங்காய் மற்றும் கெமாமான் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலின் போது தேசிய முன்னணிக்கு டிஏபி உறுதுணையாக செயல்பட்டது. தற்போது அவர்கள் செய்த உதவிகளை திருப்பி செய்வது அவசியம் என துணை பிரதமரான ஜாஹிர் குறிப்பிட்டார். இதனிடையே அத்தொகுதியை தேசிய கூட்டணி கைப்பற்ற முடியும் என தேசிய கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹைதீன் யாசின் நம்பிக்கை தெரிவித்தார். கோலகுபு பாருவில் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிடும் கைருல் அசாரி சவுத் பரந்த அனுபவமும் சமூகத்துடன் ஒன்றி பழகும் ஒரு நல்ல தலைவராவார். இத்தொகுதியில் பல பிரச்சினைகளை மக்கள் சுமப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சிலாங்கூர் மாநிலம் தற்போது நம்பிக்கை கூட்டணியால் வழிநடத்தப்பட்டாலும் உள்ளூர் மக்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை முன்னிலைப்படுத்த மாநில சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து மட்டங்களிலும் டத்தோ ஸ்ரீ முகமது அஸ்மீன் அலி தலைமையிலான தேசிய கூட்டணியின் கேந்திரத்துடன் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.